சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரைடல் மெஹந்தி கோன் எப்படி நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஆர்கானிக் பிரைடல் மெஹந்தி கோன்ஸ் தான். ஸோ வீட்டிலே கெமிக்கல் இல்லாமல் சுத்தமாக நல்ல கலர் வர மாதிரி நம்ம மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறது இப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்கானிக் மெஹந்தி கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஹென்னா பவுடர், மருதாணி பவுடர். இது 3 ஃபில்டரோ இல்லை 5 ஃபில்டரோ யூஸ் பண்ணுங்கள். 5 ஃபில்டர் யூஸ் பண்ணால் பிரைடலுக்கு சூப்பராக வரும். ஸ்ட்ரிஞ்சின்னு கேட்டு வாங்கணும், க்ரீமி தயவு செய்து வாங்காதீங்க. மெஹந்தி கோன் விற்கிறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிஞ்சி என்ன பவுடர்னு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம்ஸ் அளவு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெஷரிங் இது வச்சு வெயிட் மிஷின் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுருங்க. எப்போவுமே மெஹந்தி காற்று போகக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சேர்த்திக்கலாம். இந்த மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த மெஹந்தி பவுடரையும் சுகரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக 20 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த சுகர் நம்ம மெஹந்தி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மெஹந்தி பவுடரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே ஸ்ட்ரிஞ்சி 3 ஃபில்டர் ஆர் 5 ஃபில்டர் ஹென்னா தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இது நான் எலுமிச்சை பழமும் சேர்க்க போகிறதில்ல, இப்போ உங்களுக்கு டீ டிகாஷனும் சேர்க்க போகிறதில்ல. இது ரெண்டும் இல்லாமலே ஆர்கானிக் கோன் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகரையும் அந்த மெஹந்தியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் எசென்ஷியல் ஆயில்ஸ், யூக்லிப்டஸ் ஆயில் ப்ளஸ் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 15 ml எடுத்துக்கணும். இந்த எசென்ஷியல் ஆயில் மிக்சர்ஸு 15 ml, யூக்லிப்டஸ் ஆயில் 7.5 ml, அதுக்கப்புறம் இது டீ ட்ரீ ஆயில் இல்லாட்டி லேவண்டர் ஆயில். டீ ட்ரீக்கு பதில் லேவண்டர் போட்டுக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்திக்கலாம். இது இந்த மெஷரிங் கப்பில் கரெக்டாக நான் இது மருந்துக்கெல்லாம் மெஷர் பண்ணுற கப்பு, தனியாக அதுக்குன்னு மெஷர் கப் வாங்கலை. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 7.5 மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாட்டிலேருந்து அந்த மெஷரிங் கப்பில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்திக்கலாம். முதல்ல நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா எல்லா வாட்டர் நிறைய கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இந்த மாதிரி இந்த கலக்கிறது ரொம்ப முக்கியம். அத்னன் கோன்ஸோட எல்லா ஹென்னா ப்ராடக்ட்ஸுமே நல்லாயிருக்கு, நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த 2 ஆயிலுமே அவங்கக்கிட்ட தான் வாங்கினது, இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஸோ நம்ம பிரைடல் கோனை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ரேட்டு போகுது. இன்றைக்கி மெஹந்தி ஆர்டிஸ்ட்கெலாம் நம்ம வச்சு கொடுக்கலாம், சேல் பண்ணிடலாம். இதை செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி பிரைடலுக்கு மட்டும் இல்லைங்க, ஆர்கானிக் கோனுக்கு இது நல்ல டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி நம்ம தனியாக வீட்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ஸ்டா பேஜில் எல்லாமே ஆர்கானிக் கோன்ஸ் சேல் பண்ணால் நல்லா சேல் ஆகும். நம்ம பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ நான் ஏன் இது ஸ்லோவாக காமிக்கிறேன்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் போடுறோம், சுகர் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் வாட்டர் போட்டு கலந்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம இந்த ஆயில், எசென்ஷியல் ஆயில் கடைசியாக தான் விடணும். கடைசியாக விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு மசிச்ச பதம் வரும், அந்த பொட்டேட்டோ மேஷ்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக வரும். அது கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி அந்த ஆயிலும் அந்த மெஹந்தியும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி உருளைக்கிழங்கு மசிச்ச பதம் வந்துருச்சு. இப்போ தான் மூடி வைக்க போகிறோம். நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டு கரெக்டாக சம்மர் சீசன் 8 to 12 ஹவர்ஸு, வின்டர் சீசன் 12 to 24 ஹவர்ஸு. நான் ஒரு 15 மணி நேரம் கிட்ட அது இதாகிடுச்சு, வச்சாச்சு. இப்போ டை ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். மேலே ஒரு கலர் தெரியுது, உள்ளே ஒரு கலர் தெரியுது. அதாவது மேலே ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் தெரியும், இன்னொன்று இந்த மாதிரி தெரியும். கிட்டத்தட்ட நான் மார்னிங் ஒரு 10 மணிக்கு, வெயில் தான் இன்றைக்கி அடிக்குது. நான் இது கோன் ப்ரிப்பேர் பண்ண அன்றைக்கி 10 மணிக்கு இதை கலந்து வச்சேன். திருப்பி இது நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட அந்த கோன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் பாருங்கள், நம்ம எவ்வளோ மேஷ் பண்ணுறோமோ அவ்வளோ கோன் நல்லா வரும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆனது இந்த வாட்டர்லேயே தெரியுது. ஸோ இந்த வாட்டரில் அந்த ஸ்பூனை போட்டு பார்த்தாலே அந்த டை ரிலீஸ் ஆனது தெரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு வாட்டரில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹேண்ட் பீட்டரில் எதில் வேணுமோ தான் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாலையும் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கோ இந்த மாதிரி பதம் பாருங்கள். இப்படி விட்டால் கீழே விழுகிற மாதிரி பதம், கீழே வழிகிற மாதிரி பதம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம மெஹந்தி பவுடர். இதை கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரிஞ்சி ஹென்னான எந்த ஹென்னாவாக இருந்தாலும் நம்ம கோன் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் போட்டுக்கிறேன். கையில் 2 கையிலையுமே க்ளவுஸ் போட்டுக்கிறோம். ஏன்னா கையில் அந்த டை ரிலீஸ் ஆகிட்ட பிறகு அந்த பிரைடல் கோனுன்றதுனால கையில் நிறைய அந்த மெஹந்தி ஒட்டும்.
மெஹந்தி ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால நான் இந்த மாதிரி போடுறேன். ஒரு ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குது இதில், அது ஃபில்டர் கிளாத்து, அது வச்சும் போடலாம். நான் வந்து இது சுத்தமாக லம்ஸே இல்லாமல் ஒரு கட்டி கூட இல்லாமல் இது ஃபில்டர் பண்ணது, இது நல்லா அடித்ததுனால நான் ஃபில்டர் கிளாத் போடலை. ஃபில்டர் கிளாத் யூஸ்வலாக போடுவாங்க இந்த மெஹந்திக்கு. ஸோ அந்த ஸ்பேச்சுலாவிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த ஸ்பூனில் இருக்கிறது, ஸ்பேச்சுலாவில் இருக்கிறது, ஸ்பூன் வந்து நான் தண்ணி ஊற்றுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அந்த பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரீ ஃப்ளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம மெஹந்தி வந்து கை வலிக்காமல் போட முடியும். கடையில் வாங்குறதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெஹந்திக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. மேக்ஸிமம் வந்து இது வெளியில் வச்சுருந்திங்கன்னா 24 to 48 ஹவர்ஸ்லேயே செலவு பண்ணிடணும். அப்புறம் இந்த எசென்ஷியல் ஆயிலோட பவர் போயிடும். அதனால் இப்போ வந்து செலோஃபன் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இது வந்து செலோஃபன் ஷீட்டு, நார்மல் செலோஃபன் ஷீட்டு 7 சென்டிமீட்டர் 7x5. இதில் வந்து லாங்கஸ்ட் பார்ட்டில் 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கார்னரில் அப்படியே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த கோன் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். கை அப்படியே ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கோனை ரோல் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரை வந்து ரொம்ப அந்த கோன் பண்ணும்போது ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த ஊசி வைக்க போகிறோம், ஆக்சுவலாக அந்த பின் வைக்க போகிறோம், ஹெட் பின்ஸு. எந்த கோன் பண்ணாலும் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம பண்ணோம்னா கரெக்டாக வர முடியும். இந்த மாதிரி ஒரு பின் வச்சுக்கலாம். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுனால நான் இந்த பின் வச்சு காமிக்கிறேன். இந்த ஹெட் பின்னு இந்த டிப்பில் இந்த மாதிரி உள்ளே சொருகிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊசியை இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஷீட்டில் வந்து நம்ம டிப்பில் ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த கையை விடவே கூடாது. இந்த இடத்துல ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து பெரிய 2 பின்னும் வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் பின்னு வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி தின் பின்னும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம கோனை வந்து எவ்வளோ டைட்டாக ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ டைட்டாக நம்மளுக்கு கோன் வந்து நல்லா சூப்பராக வரும், அப்படியே கடையில் வாங்குகிற கோன் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே திருப்பினா டைட் ஆகும். அப்படியே இந்த பக்கம் மேலாக விட்டால் லூஸ் ஆகும். ஸோ கோனில் வந்து அந்த பின்னு டைட்டாக உட்கார அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கார்னர் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கோனில் இந்த கார்னரில் கை வச்சுருக்க இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம செலோ டேப் போட போகிறோம். செலோ டேப் டெக்னிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. செலோ டேப் எப்படி போடுறதுன்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வச்சு சுற்றிக்கணும். அப்படியே கோன் ரோல் பண்ண செலோ டேப்பும் ரோல் ஆகிடும். செல்லோ டேப் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து கோன் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு செல்லோ டேப்பை ஃபுல்லாக சின்ன செல்லோ டேப் தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு செல்லோ டேப் போட்டு இந்த கோன் ஷேப்பில் வந்து அடுத்தது இந்த கோன் ஷேப்பில் மேலே மூடிக்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக நீளமாக ஒரு செல்லோ டேப் போட்டுட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம கோனுக்கு ரெடி ஆச்சு. இந்த மாதிரி நிறையா கோன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் பேக்கை கட் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட வேண்டியது தான். விட்டுட்டு நம்ம சீல் பண்ண வேண்டியது தான். சீல் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சீல் பண்ண முடியும். ஸோ நம்ம கோன் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மெஹந்தி கோனு 20 கிராம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செல்லோ டேப்பை இந்த மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துல ஃப்ளாட் பண்ணிக்கிறேன் நான். சைடாக இருக்கிறது ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கிறத ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு அந்த மெஹந்தி வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இப்போ அந்த செல்லோ டேப் போட்டுட்டு இப்போ மடிக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக வச்சு மடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெஹந்தி டிசைன்ஸு சூப்பராக வரும் நம்மளுக்கு. ஸோ நான் எப்படி மடிக்கிறேன்றதை பாருங்கள். மேலேருந்து ஃபோல்ட் பண்ணி அப்புறம் உள்ளே இன்னொரு மடிப்பு மடித்து அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் செல்லோ டேப் போட போகிறேன். இந்த மெஹந்தி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறையா பேஜில் கிடைக்குது. நான் வந்து இது எல்லாமே adnan கோன் கிட்ட வாங்கினேன். adnan கோன் கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம செலோ டேப் டிஸ்பென்சர்லேருந்து செலோஃபன் ஷீட்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க ஷாப்பை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்கள பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு மெஹந்தி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிளாஸும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டிசைன்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்ட்டு. அவங்களோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவே பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மெஹந்தி ஷாப் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக சின்னதாக ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆகிக்கலாம். ஸோ கோன் பாருங்கள் எப்படி இந்த சைடு எத்தனை செல்லோ டேப் போட்டுறோமோ அந்த அளவுக்கு செல்லோ டேப் ஸ்ட்ராங்காக இருக்கும் கோனு. இப்போ பார்த்திங்கன்னா 4-5 செல்லோ டேப் எல்லா சைடும் போட்டு சூப்பராக ஃபோல்டு பண்ணி மடித்தாச்சு. நம்மளுக்கு சூப்பரான பக்காவான ப்ரைடல் கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோனில் வந்து டிப்பில் வந்து நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அது வெளியில் வரக்கூடாதுன்றதுனால. ஸோ வந்து
இது வந்து சின்ன ஒரு டெக்னிக். நம்ம ஊசி வேண்டாம் அப்படி நம்ம இப்போவே யூஸ் பண்ண போகிறோம்னா இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ட்ராப் பண்ணி பார்த்தா இந்த லைன் உடையாமல் சூப்பராக வருது. மெஹந்தி கோன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.